பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் சந்தோஷமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கணவனும் மனைவியும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கீங்களா? சரி, இந்த ஜபத்தை நம்மளும் ஏறெடுக்கலாம். அன்னால் ஏறெடுத்த ஒரு ஜபம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கே அன்னாளின் ஜபம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அங்கே பாருங்க, அண்ணாள் ஆண்டவரை பார்த்து சொல்றா, ஆண்டவரே நீ நினைத்தள்ளும். அண்ணாலும் ஏறெடுக்கிறாள் இந்த ஜபத்தை, என் ஆண்டவரே என்னை நினைத்தள்ளும். ஆனா அவ சொல்றா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன் என்று ஆண்டவரிடத்திலே எனக்கு இந்த காரியத்தை செய்வீரானால் நான் இதை செய்வேன் என்று ஒரு பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜபத்தை அவள் செய்கிறாள். நெருநாளா அவளுக்கு குழந்தை இல்லாத ஒரு நிலைமை. ஆனா அந்த நிலைமையில அவள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்துல அவள் ஊற்றுகிற ஒரு ஜபம் தான் இந்த ஜபம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட கணவன் மனைவியா உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய காரியங்கள் நிறைய வருஷமா ட்ரை பண்ணிருப்பீங்க, எதுவும் நடக்காம இருந்திருக்கும். நிறைய காரியங்கள் அதாவது முடிவு வராத நிலைமையில சூழ்நிலைகள்ல காணப்படலாம். கைக்கு எட்டுது ஆனா வாய்க்கு எட்ட மாட்டேங்குது சிஸ்டர் நீங்க நினைப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அண்ணாள் என்ன பண்ணலாம், தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவள் ஊற்றி ஜெபித்தாள் என்று வசனம் சொல்கிறது. அவள் ஊற்றி ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அவள் பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜபத்தை அவள் ஏறெடுத்தாள். இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, நம்மளும் என்ன பண்ணலாம்னா, எந்தெந்த ஜபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கலையோ பொருத்தனையோடு கூட ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்து பார்க்கலாம். அண்ணாள் செய்தாலே, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று அவள் கேட்டாலே, அது போல ஆண்டவரே எங்களை இந்த காரியத்துல நீ நினைத்தருளும், இந்த காரியத்துல நீங்க எங்களுக்கு பதில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஜோமலமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அண்ணாள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றினது போல ஆண்டவரே, கணவன் மனைவியாய் நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்துல நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எந்த காரியங்கள் முடிவுக்கு வராமல் இருக்கிறதோ அப்பா, யார் யார் இந்த நேரத்துல ஜெபிக்கிறாங்களோ முடிவுக்கு வராத சூழ்நிலைகள், பதில் கிடைக்காத சூழ்நிலைகள், நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்காய் நன்றி. நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்பா, இவர்கள் பொருத்தனையோடு எந்தெந்த காரியங்களுக்காய் ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்களுக்கான பதிலை உம்முடைய சித்தத்தின்படி நீர் கொடுப்பீராக. அப்பா, அந்த சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே, அது ஜீவ விருட்சத்தை போல அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவதாக. ஆண்டவரே, அப்பா, நீங்க தான் கூட இருக்கணும். ஆண்டவரே, அப்பா, இவர்கள் இருவருக்கும் ஆண்டவரே எந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் தேடி தேடி அலைந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் சாங்ஷன் ஆகி அவங்க மடியிலே விழப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் காரியங்கள் அப்படி மாற்ற போறீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. அண்ணால் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றினது போல இவர்கள் இருவரும் ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தில் இருக்க அத்தனை பாரங்களையும் உங்களுடைய பலிபீடத்துல கொடுத்து விட்டாங்க. ஆண்டவரே, அதற்கான பதிலை என் கர்த்தர் கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.